ஹாய், வெல்கம் டு லைவ்லி பிளானட். நான் தீபா சுரேஷ். இன்னைக்கு இட்லி பொடி வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. முன்னாடியே ஒரு கப் கருவேப்பிலையை காய வச்சு எடுத்துக்கணும். கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கடுகு பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கப் உளுந்து போட்டு பொன்னிறமா வறுத்துக்கணும். அதோட 18 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து ஒரு கப் கடலைப்பருப்பு, ஒரு கப் துவரம்பருப்பு இரண்டையும் சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது காய வச்ச கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்துக்கணும். உப்புல லைட்டா தண்ணீர் இருக்கும், அதனால கடாயில லைட்டா போட்டு எடுத்துக்கணும். இப்ப நல்லா ஆற விடணும். ஆறின பிறகு மிக்சியில கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இட்லி பொடி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலேயே சுவையான இட்லி பொடி ரெடி பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு இந்த பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.